ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயலாற்றுகிற நேரம் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் உன் குடும்பத்திற்குள்ளாய் பிரவேசித்து இந்த நாட்களில் செயலாற்றப் போகிறார். அதற்குரிய வேலை இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த வேலை வந்தபடியினாலே உடைய குடும்பத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறப் போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 119 126. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. இந்த நாட்கள் ஆண்டவரின் குடும்பத்துக்குள்ளாய் பிரவேசித்து நீதியை செயலாற்றும் நேரம் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறது. நீ என்னென்ன காரியத்திற்கெல்லாம் போராடி ஜெபித்து கொண்டிருந்தாயோ அந்த ஜெபத்திற்குரிய பதிலை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் செயலாற்ற போகிறார். உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க போகிறார். எந்தெந்த காரியங்களுக்காய் வருட கணக்காய் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தாமதிக்கிறது, நடக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்தாயோ அந்த காரியங்கள் நடக்கும் வேலை வந்துவிட்டது. அந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக தேவனே உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் காணா ஒரு திருமண வீட்டிற்குள்ளாக தேவன் அங்கு கடந்து சென்றபடியினாலே வேலை வரவில்லை என்று சொன்னாலும் அங்கு வேலை வந்தது. முதலாவது அற்புதம் அங்கு நடந்தது போல இந்த நாளிலும் உன்னுடைய குடும்பத்திலே முதலாவது அற்புதம் நடைபெறும்படியாக உன்னுடைய குடும்பத்தில் அதிசயம் நடைபெறும்படியாக தேவன் செயலாற்ற போகிறார். இந்த நாளிலே அவர் செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது. அந்த வேலை வந்துவிட்டது. உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை செயல்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்துவிட்டது. இந்த நாட்களில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது. உன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகிற நேரம் வந்துவிட்டது. ஏன்னா அவர் செயலாற்ற போகிறார். இவ்வளவு நாட்கள் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க. இனி அவர் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் பிரவேசித்து இந்த நாட்களிலே அவர் செயலாற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க. வேலையை ஒப்பு கொடுத்துருங்க. கற்பத்தின் கனியை கொடுத்துருங்க. கடன் பிரச்சனையை கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்காக அவர் செயலாற்றுவார். உங்களுக்காக அவர் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவார். ஏன்னா அவர் செயலாற்றும் வேலை வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டதோ அந்த காரியங்களெல்லாம் தடைகளை நீக்கி அவர் அந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து உங்களை ஆச்சரியப்படும்படியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சோத்திரைக்கிறோமப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திற்கெல்லாம் காத்திருந்து ஜெபித்து இனி இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அதிலே நீர் செயலாற்ற போகிறீரையா. அந்த செயலாற்றுகிற வேலை கடந்து வந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலை காரியம், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து இவர்கள் கைடிச்சிற பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கப்பட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஆலோசனைகளும் நிறைவேற்றப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.